வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவைக்காரன். இன்னைக்கு இந்த விஷயம் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்லலாமா வேணாமான்னு எனக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் சரி சொல்லிடலாம், இது என்ன இருக்கும்போது காசா பணமா அப்படின்னு சொல்லிடலாம்னு சொல்ல போகிறேன். தயவுசெய்து இந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வீடியோ போடுறீங்களா, தயவுசெய்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க, சரிங்களா? இடையில ஒருத்தவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு தம்பி நீங்கள் அதை பண்ணாதீங்க, இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுறீங்க, வேறு எதோ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி எதாவது சொன்னாங்கன்னா உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. எனக்கு தெரியும், எனக்கு என்ன பண்ணணுமோ அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் வீடியோ பண்ணிவிட்டு சந்தோஷமாக போங்க. அடுத்த பேச்செல்லாம் எடுத்து நீங்கள் தலையில் ஏற்றிட்டீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ போடுறதுல உங்களால் பண்ண முடியாது. அதில் ஒரு தடுமாற்றம் வரும். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன், சரிங்களா? நான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வீடியோ போட்டே இருப்பேன், இன்கம் வீடியோ அந்த மாதிரிலாம் போட்டுட்ருப்பேன். இடையில இந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் என்னை சொல்லி அப்படி சொல்லி நம்மளுக்கா நம்ம எதுவும் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு நம்மளுக்கா ஒரு குற்ற உணர்ச்சி ஆக்கி விட்டுருவாங்க, சரிங்களா? அதனால் எந்த பேச்சு கேட்காதீங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது தப்பாக கரெக்டாக உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதனால் தயவுசெய்து யார் என்ன சொன்னாலும் காதில் கூட கேட்காதீங்க. அப்படியே கேட்டாங்களா தலையை மட்டும் ஆட்டிட்டு நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க, சரிங்களா? தயவுசெய்து யார் பேச்சு கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க.